அப்ளைடு மேக்ஸ்னால் இப்போது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரமேஷும் மீனாவும் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25,000. 25,000 என்ன பண்ணுறாங்க, 3 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டுள்ளாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3:2 என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு 5,000 பங்கு முதலீடு செய்கின்றனர். இது கூட ப்ளஸ் 5,000 பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இது எவ்வளோ பிரிக்கிறாங்க பார்க்கலாம். இப்போது 2 சேர்த்தா 5, இந்த 5 பங்கு தான் 25,000. அப்போ 3 பங்கு எவ்வளோ, 5 பங்கு 25,000னா 1 பங்கு 1x, 5x ஈக்குவல் டு 25,000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5,000 டிவைட் பண்ணால் 5,000. இது வந்து ரமேஷுடைய ஷேரு, இது மீனாவுடைய ஷேர். ஓகே, 5,000 ரமேஷுடைய ஷேர் 3 டைம்ஸ்னால் 15,000. மீனாவுடைய ஷேர் 2 டைம்ஸ்னால் 10,000. ரெண்டு ஆட் பண்ணால் 25,000 வந்துச்சுங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இது கூட 5,000 ஆட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது கூட 5,000 ஆட் பண்ணுறாங்க, இது கூட 5,000 ஆட் பண்ணுறாங்க. அப்போ இது 15, இது 20. ஓகேவா, 15, 20. இது 4 டைம்ஸு 3 டைம்ஸ் 3:4. 3:4 ஆப்ஷனில் பி இருக்கு, ஆப்ஷன் பி. ஓகே, B/C. உங்களுடைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சேலரி ரேஷியோ 2:3:5. இந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, சியின் சம்பளம் ஏஐ காட்டிலும் 1,200. பாருங்க, இது சி உடைய சேலரி 5 டைம்ஸ், இதை விட இது 1,200 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1,200 எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா பாருங்க, இது 1,200 எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்புறம் கொஸ்டினில் வந்து பி உடைய சேலரி கேட்டிருக்காங்க. பி உடைய சேலரி என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 3. இதுக்கு டிஃப்ரெண்ட் 3 வந்து 1,200. இங்கே இருக்க ஒரு 3, இந்த 3 தான் நமக்கு பி உடைய சேலரி. அப்போ பி உடைய சேலரி எவ்வளோ, 1,200. 1,200 ஆப்ஷன் இருக்கா, 1,200. இது வந்து மாத சம்பளம். ஓகே, மந்த்லி சேலரி. ஓகே, மந்த்லி சேலரி இருக்கு. அப்போ இயர்லி என்ன பண்ணுறோம், 12, 1,200 × 12, 14,400. ஓகேங்களா, இந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ. ஓகேவா, கிளாஸ், ஒரு கிளாஸில் 5:6. என்னது, மாணவ மாணவி. இது பாய்ஸு, இது கேர்ள்ஸ். ஓகேங்களா, மாணவர்களின் எண்ணிக்கை 30. பாருங்கள், மாணவர்களின் எண்ணிக்கை 30 கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இது எத்தனை டைம்ஸு, 6 டைம்ஸ். அப்போ இதுவும் 6 டைம்ஸா, 6 டைம்ஸ்னா இது 6 டைம்ஸ்னா 36. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மாணவியரின் எண்ணிக்கை. மாணவிகளின் எண்ணிக்கை 36. 36 வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே பேட்டர்ன் தான். இதே பேட்டர்னில் மாணவ மாணவி இதுதான் 4:5. 4:5 இருக்கு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவர்களின் எண்ணிக்கை
20 இது 20 அப்போ இது என்னன்னு கேட்குறாங்க. இது எத்தனை டைம் பண்ணால் 20 ஆகுது, இது 5 டைம்ஸ் பண்ணால் 20 ஆகும். அப்போ இங்கே 5 5 சார் 25 ஓகேவா. 5 5 சார் 25 25 ஆப்ஷன் இருக்கா. 25 ஆப்ஷன் சி. ஓகே ஆண் பெண் விகிதம் அதே தான். இது கிளாஸில் காலேஜில் பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆண் பெண் விகிதம் பாய்ஸ் 8 டைம்ஸ்னா கேர்ள் 5 டைம்ஸ் இருக்காங்க. பெண்கள் இதில் பெண்கள் 1000 என்ன இது 160. அப்போ இது என்னன்னு கேட்குறாங்களா. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைனா பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே இப்போ 5 வந்து 160 ஆகுது அப்படின்னா எத்தனை மல்டிப்ளை பண்ணுறோம், 32 மல்டிப்ளை பண்ணுறோமா. இது 32 மல்டிப்ளை பண்ணால் 32 மல்டிப்ளை பண்ணுறோம். இது 32 மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துருவாங்க 8 32 24 240 மிச்சம் 2 16 எவ்வளோ ஆச்சு 256. இப்படி தான் பாருங்கள். 30 டைம்ஸ் பண்ணால் 240, 2 டைம்ஸ் பண்ணால் 16 256. அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருந்து ஒரு 4 தூக்கி போட்டு பண்ணலாம், அது நோ ப்ராப்ளம், இதே ஓகே தான். இது 256 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 இங்கே 1 இங்கே வருது 416 ஆப்ஷன் இருக்கா. 416 ஆப்ஷன் டி. இதுதான் ஸ்கூல். நெக்ஸ்ட் ஸ்கூலில் பாய்ஸு கேர்ள்ஸு. பாய்ஸு ப்ளஸ் இது 7:4. நெக்ஸ்ட்டில் என்ன போய்ட்டுருக்காங்க, பாய்ஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க 2800 அப்படின்னா மாணவியரின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள் இது 7 டைம்ஸ் 7ஆல் பண்ணால் 4 டைம்ஸா 400 டைம்ஸ் பண்ணோம். இதை 400 டைம்ஸ் பண்ணால் 1016 1600 ஓகேவா. 1600 ஆப்ஷன் இருக்கா. 1000 மொத்த மாணவ மாணவியர்கள். ஓகே கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ். இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 இது 4 அகைன் 1 4400 ஆப்ஷன் டி. 4:5 இது பாய் இது கேர்ள். 4:5 கொடுத்துருக்காங்க. 4:5 மாணவனின் எண்ணிக்கை 24. இது 24னா இது 6 டைம்ஸா. அப்போ இதே 6 டைம்ஸ் பண்ணுமா 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மாணவிகளின் எண்ணிக்கை என்ன 30 தான். 30 ஆப்ஷன் பி. ரூபன் கிருஷ்ணன். இதுலேயும் பாருங்கள் ரூபன் கிருஷ்ணன். கொஸ்டின் எடுக்கிறவங்க கூட கரெக்டாக எடுக்கிறாங்க, நமக்குள்ளே தான் அங்கே சண்டை வருது. சரி நோ ப்ராப்ளம். பாருங்கள் 2:3 இவங்களுடைய ஷேர் 2:3. 2:3 எவ்வளோ, ரெண்டும் சேர்த்து 1250. 1250 ரெண்டும் சேர்த்தா 5x ஈக்குவல் டு 1250. அப்போ எக்ஸ் பண்ணால் 12 வந்து 2 டைம்ஸ் வரும், அகைன் 2 வரும் 25 0. ஓகே எக்ஸ் வந்து 50. அப்போ
ரூமுடைய பங்கு எவ்வளோ? 2x-ஆ? 2x. கிருஷ்ணனுடைய பங்கு 3x. 2x எவ்வளோ? 2 into 250. 3 into 250. ஓகே, இங்கே 570. ஓகேவா? 500 750. ஆப்ஷன் 570 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ருபீஸ் 672 5:3 பிரிச்சா என்ன கிடைக்கும் கேட்டிருக்காங்க. 5:3 பிரிச்சா கவனிங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8. அப்போ 8x equal to 672. x equal to 672 by 8. 672 by 8 நமக்கு தெரியும். 8 8s are 64. அப்போ 8 இந்த 3 இருக்குது, 32 என்ன 4 times 84. x equal to 84. நமக்கு இங்கே ஆல்ரெடி தெரியும் 5x is 3x. 5 into 84, 3 into 84. Okay, 584 ना 584 ला पादी ना 84 ला पादी 420. Okay, 84 240 240 plus 12 240 plus 12 252. ஓகேவா? 252 ஆப்ஷனில் இது ஆப்ஷன் பி. ஓகேவா? மாணவர்களுக்கு இடையேயான விகிதம் கிளாஸ் ரூமில் டோட்டலாக 60 மெம்பர்ஸ் இருக்காங்க. 60 மெம்பர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? மாணவ மாணவிகளுக்கான விகிதம் 2. மாணவ மாணவி, மாணவனா பாய்ஸ் கேர்ள்ஸ் 2:1 என்ற விகிதத்தில் இருக்கிறது. அடுத்த கொஸ்டின், மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை யாது? எண்ணிக்கை கவுண்ட், மாணவ மாணவிகள் கவுண்ட் கேட்குறாங்க. இது ரெண்டும் சேர்த்தா 3x நமக்கு தெரியும். 3x தான் வந்து 60. அப்போ x வந்து 20. இப்போ இங்கே 2x equal to 1x. 2x வந்து 2 into 20, 1 into 20. அப்போ இது 40, இது 20. பாய்ஸ் வந்து 40, கேர்ள்ஸ் வந்து 20. ஓகேங்களா? பாய்ஸ் 40, கேர்ள்ஸ் 20. ஆப்ஷன் ஓகே. இங்கே பாருங்க, 1300 ரூபாய். 1300 என்ற தொகை B, C, இது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா A by B, B by C, C by D equal to 2/3 அப்படியே எடுத்துக்கிறாங்க. ஓகே, இது பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாம். A is to B, 2 is to 3, next B is to C, B is to C ना அதே தான். 2 is to 3, C is to D அதே தான். 2 is to 3. இதுக்கு எதுக்கும் கவனிங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்ல, ரெண்டு ஈக்குவல் பண்ணோம், இது ரெண்டு ஈக்குவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாம். ரெண்டு ஈக்குவல் பண்ணால் இது 6 இது 6 ஆகணும்னா இது 2 மல்டிப்ளை பண்ணணுமா? 4 is to 6. இது 6 ஆகிடும்.
எக்ஸ்னா இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 9. இது 9 இருக்கும், இது 2 இருக்கும். 9 2க்கும் வந்து 18 தான். 18னா நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2க்கும் இதுக்கும் பார்க்கலாம். இது 9 12 மல்டிப்ளை பண்ணால் 8 12 18. இது 9ஆல் மல்டிப்ளை பண்ணுமா 27. ஓகே பாருங்கள், A is to B is to C is to D. 8 12 18 27. மொத்தமாக ஆட் பண்ணால் 30 38 45 65. பாருங்க, 65x வந்து 1300. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்து 20 டைம்ஸ் வருமா, எக்ஸ் ஈக்குவல் டு 20. இது வச்சு பார்க்கலாம். எக்ஸ் 20னா இது 8xஆ 8x 12x 18x 27x. 8x வந்து 160, 12x 240, 18x 30, 27x. ஓகே, இது ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏன் பங்கு 160. ஏன் பங்கு 160. ஏழுடைய பங்கு ஏ ஷேர் கேட்டிருக்காங்க. ஏழுடைய பங்கு 160 160. ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4th ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. 4th ப்ரொபோர்ஷனில் ஃபஸ்ட்டு 3 ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். 4:16 7:x என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? 4 டைம்ஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு இருக்கும் அதே 4 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணணுமா? 4 டைம்ஸாக மல்டிப்ளை பண்ணால் 28. 28 ஆப்ஷன் இருக்கா? 28 ஆப்ஷனில் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே தான் 4th ப்ரொபோர்ஷன் 0.2, 0.12, third 0.3. இதுக்கு என்ன 0.6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு இருக்கும் 0.6ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? 0.6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.18. ஓகேவா? 0.18 ஆப்ஷனில் இருக்கா? 0.18 ஆப்ஷனில் சி. ஓகே, கொஸ்டின் பார்த்து நல்லா இருப்பாங்க. டோட்டலாக 720 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதோட பயிலும் பள்ளியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஓகே, பாய்ஸு கேர்ள்ஸ் 7:5. ஓகே, விகிதத்தை 1:1 என்று மாற்ற 1:1 ரெண்டுமே ஈக்குவல். 1:1 மாற்றுறதுக்கு எத்தனை பெண்கள் சேர்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் இது பார்த்துக்கலாம். இது 12x வந்து
720 12x 720 ना 6 times 6 x equal to 60 इधर पर 7x ना ओके இது 420 இது 300 அப்ப இதையும் 420 மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு ஆட் பண்ணணும் ப்ளஸ் 120 கேர்ள்ஸ் ஆட் பண்ணணும் 120 கேர்ள்ஸ் எங்க இருக்காங்க உங்களுக்கு கூடுதலாக சேர்க்க வேண்டும் 120 கேர்ள்ஸ் ஆப்ஷன் சி ஓகே இது 825 ஆசிரியர்கள் உள்ளனர் ஓகேவா இதுக்கு எதுக்கு இன்னும் ஒரு ரேஷியோ இருக்கு நெக்ஸ்ட் இதை பார்த்துக்கோங்க பாரு மாணவர் எண்ணிக்கை 960 இன்க்ரீஸ் ஆகும்போது டீச்சர்ஸுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டுருக்காங்க பாரு இதுக்கு எவ்வளோ வருது 16னா ஜீரோ இது வந்து எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ் இது 6 டைம்ஸ் ஓகேவா இது 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் 25 னா 6 டைம்ஸ் 30 5 டைம்ஸ் 80 இது 6 டைம்ஸ் 5 டைம்ஸ் 25 அப்படின்னா 6 டைம்ஸ் 30 டீச்சருடைய எண்ணிக்கை எத்தனை ஆகணும் 30 அப்போ 25 30 போனோம்னா ப்ளஸ் 5 டீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் 5 டீச்சர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பி அவற்றின் மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன வந்திருக்கு 18,144 3x into 4x into 7x வந்து 144 12 70 84 x cube equal to 18,144 அப்போ 84 கேன்சல் பண்ணலாமா 84 கேன்சல் பண்ணலாம் கரெக்டாக சேர்ந்துருவாங்க 84 கேன்சல் பண்ணலாம் அது இல்லை அப்படின்னா பாருங்க ரேஷியோ வச்சு போட்டு போடலாமா த்ரீ 3:4:7 3னா 18 ஓகே இதில் ஆப்ஷன் வந்து போய் பார்க்கலாம் இது ஒன்றும் இல்லை இது கேன்சல் பண்ணுறோம் இது கேன்சல் பண்ணிட்டு இதுக்கு வந்து எக்ஸ் வந்து கியூபிக் ரூட் எடுக்கிறோம் இது எக்ஸுடைய வேல்யூ ஒன்று கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கிறது எத்தனை போய் 3x 18 அது போட்டு போகலாம் அது வேறு இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம் நம்ம இது எதுக்கு ஈக்குவல் சொல்லி பார்ப்போம்ல இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 7, 16, 13 இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 கிடையாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் 18, 24, 42 இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தான் இது 6 டைம்ஸு இது 6 டைம்ஸு இது 6 டைம்ஸ் ஓகே அப்போ மேக்ஸிமம் ஆப்ஷன் இதாக இருக்கும்
மூன்று கார்களின் வேகங்கள் 5:4:6. இது ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கொள்ளும் நேரம் டைம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டைமுக்கும் ஸ்பீடுக்கும் ஆப்போசிட் ப்ரொபோர்ஷனாக. அப்போ இதோடைய ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா? இதோடைய ரெசிப்ரோக்கல் எப்படி? ரெசிப்ரோக்கல் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. இது ஸ்பீட் அப்படின்னா டைம் எப்படி இருக்கும் பாருங்கள். 1/5, 1/4, 1/6. எல்லாத்துக்கும் காமன் எவ்வளோ? 60 தானே. 40 வராது, 60 போட்டால் இது எத்தனை டைம்ஸ் பண்ணணும்? 60னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 60னா 15ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 60னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 12, 5, 10. 12, 5, 10 ஆப்ஷன் டி. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. ஏபியின் வருமானத்தின் விகிதங்கள். இன்கம் ஏபியின் வருமானத்தின் விகிதங்கள் 5:4. நெக்ஸ்ட் வந்து செலவுகளின் விகிதம். இன்கம் செலவுகளின் விகிதம் 3:2. 3:2. நெக்ஸ்ட் இவர்கள் இருவரும் தனித்தனியே 1600 சேர்த்தார்கள். 1600 சேர்க்கிறாங்க. இவங்களுடைய சேலரி என்ன? கொஸ்டின் கேட்டுருக்காங்க. பியின் மாத வருமானம். ஓகே, பார்க்கலாம். கொடுத்துருக்கு இதெல்லாம் 5x. இது செலவு. சேமிக்கிறது 160 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? 3. ஓகேவா? டிவைடட் பை இங்கே 4x minus 160 divided by 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு போது வந்துருமா பாருங்க. 10x 3200. இந்த சைடு வந்துச்சுன்னா 12x 42 48. 3048. ஓகே. ஓ, இது சரி போகும். இது சரி வருமா? 1600 equal to 12x 2x. அப்போ x equal to 800. x 800 அப்படின்னா பியோட இன்கம் எவ்வளோ? 800 அப்படின்னா 1060. 3200 ஆப்ஷன் இருக்கா? கொஸ்டின் பாருங்க. 1:2 இருக்கு. இது கூட +7 பண்ணுறோம் அப்படின்னா இது எப்படி செஞ்சாங்கன்னா 3:5. இது எப்படி ஆகுதுன்னா x + 7/2x + 7 equal to 3/5. இது எழுதலாமா? 5 ஆச்சுன்னா 5x + 35 equal to 6x +
5x இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். எக்ஸ் 21 இருந்துச்சுன்னா 14 எக்ஸ் ஈக்குவல் டு 14. அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு மாறி எழுதுறேன் மிகப்பெரிய எண்ணா இது 2, இது 2, இது 1. அப்போ 2 டைம்ஸ்னா 2x ஈக்குவல் டு 14 into 2 28. மிகப்பெரிய எண் 28. மிகப்பெரிய எண் 28. ஆப்ஷன் சி. 3 எண்களின் விகிதம் 4:5:6 கொடுத்துருங்க. அதனுடைய சராசரி என்னன்னா 25. ஆவரேஜ் ஓகே கொடுத்துருக்காங்க. சராசரி 25. ஓகே என்ன பண்ணோம், இதில் ஆட் பண்ணி இது பண்ணால் 25 வருமா? ஸோ 4x + 5x + 6x by 3. 4, 10, 10, 15. 15x by 3 equal to 25. 5x equal to 25. x equal to 5. x equal to 5 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய எண்ணா 6 தான். 6x equal to 6 into 5 30 தான் பெரிய எண். 30 என்றது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏரியங்களின் கூடுதல் x + y equal to 40. நெக்ஸ்ட் வேறுபாடு x - y equal to 4. அவற்றின் வேறு இது கொடுத்துருக்காங்க. ஓகே இது பண்ணால் 2x equal to 44. x equal to 22. x equal to 22 இதில் ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் 18. y equal to 18. x is to y தான் கேட்டுருக்காங்க. 22 is to 18. இது 11 times, இது 9 times. 11 is to 9. 11 is to 9 option A. பண்ணலாம். 4 9 plus 25 608. இது 10 13 38. 38. ஓகே பண்ணா 16 times x square into 16. அப்போ x equal to 4. x வந்து 4.
ஆப்ஷனில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ரேஷியோ கேட்டிருக்காங்க. 2x 3x 5x 2xனா 8:12:8:6. ஆப்ஷன் ஏன் அடுத்தது 4, இது 4, இது 6, இது 10 இப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா, இது 4, அடுத்து 6. கொஸ்டின் பாருங்கள், ஏக்கு பிஏ போல் 3 மடங்கு. ஏக்கு பிஏ போல் 3 மடங்குனா இதுமாரி, பிக்கு சிஏ போல் 4 மடங்கு. ஓகே, இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன எழுதலாம், 3:1. இது மாதிரி இருந்துச்சுன்னா 4:1. B:C. இது எப்படி இருக்கும், 3:1 4:1. அப்போ இது எல்லாத்தையும் வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணுமா, 4 மல்டிப்ளை பண்ணால் 12, இது 4. ஆல்ரெடி 4 தான் இருக்குது. 1 12 4 1. நெக்ஸ்ட் பாருங்க, 16 17 17 டோட்டலாக 680. 17x வந்து 680. ஓகே, तो 1x வந்து 40. x வந்து 40. 12x எவ்வளோ, 480. 4xனா ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷன் பி. ஆனந்த் இன்னொருத்தர் ராம் வந்து எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 7 hours. எவ்வளோ அமௌண்ட் வரும், 80 rupees. இவன் ராம் வந்து 12 hours 90 rupees. ஓகே, ஹவர்ஸ் டிவைட் பண்ணுமா, by 12 3 times, 4 times, 8/7 is 3/4. இது 7 மணி 4 மணி எடுத்துக்கலாமா, இது 4 மணினா 32. இது 7 மணினா 32:20. ஆப்ஷன் சி. புரியுதா பாருங்க, ஆனால் வந்து 7 hours ஒர்க் பண்ணுறான் 80 rupees, இவன் 12 hours ஒர்க் பண்ணால் 90 rupees. இப்போது நம்ம எப்படி பண்ண முடியும், ஏலேருந்து 10 ரூபா, பிலேருந்து 15 ரூபா, சிலேருந்து 20 ரூபா. இப்படி பிரித்தாங்கன்னா இது 3:4:5. அமௌண்ட் வந்து எவ்வளோ, 1745. ஓகே பாருங்கள், எவ்வளோ
பண்ணுறாங்கன்னா 45 rupees ரெடியூஸ் பண்ணுறாங்க. 45 rupees ரெடியூஸ் பண்ணால் 1200 ரூபா. இந்த 1200 ரூபாய்க்கு 3:4:5 9 10 12. இப்போ 12x வந்து 1200. அப்போ எக்ஸ் வந்து 100. நம்ம கவனிங்க, ஏ வந்து 300, பி வந்து 400, சி வந்து 500. இது கூட நம்ம 10 ஆட் பண்ணிக்கணும், 310. இது கூட 15 ஆட் பண்ணிக்கணும், 450. இது கூட 20 ஆட் பண்ணிக்கணும், 520. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு சாப்டரோட பார்க்கலாம். தேங்க்யூ.